தமிழ்நாட்டில் 73 ஆண்டு காலம் பல கட்சிகள் தமிழகத்தை ஆண்டது. முதல்ல காங்கிரஸ் கட்சி, அப்புறம் திமுக கட்சி, அதுக்கு பிறகு அண்ணா திமுக, திமுக அண்ணா திமுக, திமுக இப்படி மாறி மாறி ஆட்சி செஞ்சு 2021 வரை 73 ஆண்டு காலம் பல கட்சிகள் தமிழகத்தை ஆண்டது. அந்த 21ஆம் ஆண்டு வரை 73 ஆண்டு காலம் ஆட்சி செய்த தமிழ்நாட்டுடைய மொத்த கணை 5,38,000 கோடி. அதுல உங்களுக்கு நல்லா தெரியும், கொரோனா காலம். கொரோனா காலத்தில் அரசுக்கு வருவாய் கிடையாது, தொழிற்சாலை மூடப்பட்டது, கடைகள் மூடப்பட்டது, பெட்ரோல் பங்கு மூடப்பட்டது, கலால் டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டது, பத்திரப்பதிவு மூடப்பட்டது, ரோட் டாக்ஸ் இல்ல. இப்படி இருந்தும் கூட கொரோனாவுக்கு 40,000 கோடி செலவு, வருவாயே கிடையாது அரசுக்கு, செலவு 40,000 கோடி. இப்படிப்பட்ட காலத்தில் கூட மொத்தமா 5,18,000 கோடி தான் தமிழ்நாட்டுடைய கடன். பல திட்டங்களை கொண்டாந்தோம், பல கல்லூரிகள் திறக்கப்பட்ட, பல சாலைகள் அமைக்கப்பட்ட, பல பாலங்கள் கட்டப்பட்டது, அடிப்படை தேவைகள் நிறைய நிறைவேற்றப்பட்டது. இவ்வளவு செயல் திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு மொத்த கடன் 5,18,000. திமுக ஆட்சிக்கு வந்தது கடந்த 4 ஆண்டு 2025 ஆண்டு வரை திராவிட முன்னேற்ற கழகம் வாங்கி கடன் 4,38,000 கோடி. 4 வருஷத்துல 4,38,000 கோடி. 2025-26 இந்த ஆண்டு 1 லட்சம் கோடி கடன் வாங்க போறாங்க. அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் 5 ஆண்டு காலம் நிறைவு செய்கின்ற பொழுது 5,38,000 கோடி கடன் வாங்கப்பட்டிருக்கின்றது. கடந்த ஆண்டு பத்திரிகையில் பார்த்திருப்பீங்க, இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. ஆனா முதலமைச்சர் சொல்றார், இந்தியாவுக்கு முன்மாதிரி மாநிலம் தமிழ்நாடு. எதுல? கடன் வாங்குறதுல.